Hello Pasangla, good evening. How is everybody? Hi Kalai, Sadhana, Vasant, Sai Shakti, Ritika, Shiba, Harsha, Asha, Padma Priya. So good to see all of you Pasangla. Now unga Shruthi Maam and இன்னைக்கு வந்து நம்ம biologyல structural organization in animals ஆரம்பிக்க போறோம். Okay? So இந்த சாப்டரோட first class இன்னைக்கு. So இன்னைக்கு கிளாஸ்ல வந்து especially structural organization in animals la dhaan namakku ekkachakamana confusions ella irundhudu okay at one point of time because namakku vandu deleted portions enna padikino enna padikka venda indha madri ekkachakamana doubts ella irundhudu illaya so adu ella doubts ume iniki class la vandu I'll be clearing it for you pasangla so neenga mattum illama seekirama unga friends yum kuttu vaanga. Let's start off with the chapter. Okay, yes, Arun Kumar, Veni, Fariha. If you see Pasangla, Shruthi Maam class la always energy vandu peak level la irukano. Where are the stars? Where are the stars? Monisha, one shot மாதிரி நிறைய classes வந்து already இருக்குன்னா நம்ம சேனல்ல பட் நம்ம லைவ் கிளாஸ் அப்படின்னு எடுக்கும்போது ஃபுல் ஒன் சாப்டர் உங்களுக்கு கவர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி டூ மச் ஃபார் யூ டு ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதனால தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே வந்து we are breaking it down into குட்டி குட்டி பார்ட்ஸ் ஸோ தட் கான்செப்டுவலி நீங்கள் வந்து எல்லா கான்செப்டையும் நீட்டாக படித்து புரிஞ்சு அப்புறமா அடுத்த கான்செப்ட் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக வேண்டி தான் we have planned it this way. Is that okay? Yes, yes. And in the stars, in the energy வந்து அப்படியே மாசா இருக்கணும். ஓகே, நம்ம கைப்புள்ள மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாய் பசங்களா சொல்லிட்டு அப்புறம் தூங்கிடக்கூடாது. ஓகே, என்ன இருந்தாலும் வந்து மன்னன் தனியா தத்தளிக்கும் போது இப்படி விட்டு போலாமா கைப்புள்ள? ஆனா அப்படிதான் விட்டு போவான். என்ன பண்றது? எல்லா கிளாஸ்லயும் நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். கைப்புள்ள இன்னைக்கு கிளாஸ்லயாவது எல்லா பசங்களோடையும் சேர்ந்து நீ அட்டென்ட் பண்றியா? Yeah, so கைப்புள்ள அட்டென்ட் பண்றானோ இல்லையோ கண்டிப்பா ப்ளீஸ் அட்டென்ட் ஆல் த கிளாஸஸ் பசங்களா பிகாஸ் இப்போல இருந்தே நீங்க உங்களோட கான்செப்ட்ஸை நீங்க வந்து பேசிக்ஸை வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ட்ரஸ்ட் மீ இன்னொரு 3-4 months ஓகே இன்டு த ப்ரிப்பரேஷன் உங்களுக்குள்ளேயே அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ அதனால வந்து லெட்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் பசங்களா. பட் அதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக நம்மளோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிளாஸோட நோட்ஸ் பிடிஎஃப் என்னென்ன கிளாஸ் டெய்லி நடக்குதுங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேற என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் எல்லாமே உங்களுக்கு வந்து யூ வில் கெட் இட் இன் த கம்யூனிட்டி. ஓகே, ஸோ நம்ம டெலிகிராம் ஆஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் கம்யூனிட்டிக்கான லிங்க் வந்து இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். கிளாஸ் முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு நோட்ஸ் வந்து அங்கே வந்து இட் வில் பி ஃபார்வர்டட். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே வந்து யூ கேன் டவுன்லோட் த நோட்ஸ் அண்ட் யூஸ் ஃபார் யோர் ரெஃபரன்ஸ். நான் இந்த நோட்ஸ் இந்த பிபிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கான்டென்ட் தான். ஆனா அதை நான் வந்து எடுத்து ஐ ஹாவ் மேட் இட் இன்டு அ பிபிடி சச் தட் உங்களுக்கு வந்து பாயிண்ட் வைஸா டயக்ராம்ஸோட எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அந்த லெவல்ல வந்து ஐ ப்ரிப்பேர்ட். ஸோ அதனால கண்டிப்பா ஜாயின் தி கம்யூனிட்டி ஸோ தட் யூ கேன் கெட் ஆக்சஸ் டு தீஸ் நோட்ஸ். ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? Is it clear? Okay, வசந்த் கைப்புள்ள வந்து நம்ம கிளாஸோட ஸ்டார் ஸ்டூடெண்ட் அவரு. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒகேஷனலா வருவாரு, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் காணாம போயிடுவாரு. ஓகே, அதுக்கப்புறமா வந்து மேம் நீட் எக்ஸாம் வருது பயமா இருக்கு அப்படின்னு வந்து கதறுவார். பட் ஆனால் நம்ம பசங்க அந்த மாதிரி கிடையாது இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம செமையாக போய் வந்து அங்கே போய் எக்ஸாம் எழுத போகிறோம். இஸ் தட் ரைட்? ஸோ அதனால நம்ம நீட் 2025 தட்டுறோம் தூக்குறோம் பசங்களா. அது தவிர நம்ம மைண்டில் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் இயர் லாங் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து we are going to provide you. எக்கச்சக்கமான செஷன்ஸ் வரப்போகுது. எல்லா சாப்டர்ஸும் நம்ம இதே மாதிரி கவர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இட் வில் பி அ வெரி வெரி யூஸ்ஃபுல் journey. Okay, all together நான் வந்து கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டேன். your entire journey starting from நம்மளோட ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ஸ் கிளாஸஸ்ல இருந்து நம்ம பண்ண போற எல்லா சீரீஸும் எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு என்டையர் ஜேர்னி பார்க்கும்போது இட் வில் மேக் இட் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணுங்க பசங்களா. அப்பதான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் கிளாஸை ஒழுங்கா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கண்டிப்பா லைக் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஸ்டே வித் அஸ் ஃபார் தி என்டையர் இயர். ஓகே ஓகே மாறன், கண்டிப்பா ஓரியன்டேஷனோட பிடிஎஃப்பும் ஐ வில் சென்ட் இட், டோன்ட் வரி. ஓகே வேணி மேம், மாரா பேட்ச் வந்து 27th May எத்தனை மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? டோன்ட் வரி கண்ணா. ஸோ ஒன்ஸ் யூ என்ரோல்ட் ஃபார் த கோர்ஸ் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அது எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். ஓகே
Okay, Darshini, Thalapathy batch ku neenga enroll ஆயிட்டீங்க, but some problem. Okay, don't worry, I will just mention your name to the technical team. They will get in touch with you. Okay. ஹரிணி குமார், நீங்க ஒன்ஸ் தல பேட்ச்குள்ள என்ரோல் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைச்சிரும் கண்ணா. அந்த மெட்டீரியல்ஸ் வந்து will be sent to you very soon. Okay, so probably by the month end or by the beginning of next month மாதிரி உங்களுக்கு you will get the materials. Okay. Seri fine. So with all this samayana or energy, let's start off with the class for structural organization in animals. Okay, so structural organization in animals வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு டிபேட்டபிளான ஒரு சாப்டரா இருந்தது நீட் 2024 பொறுத்த வரைக்கும். என்ன மேம் டிலீட்டட், என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால வந்து டோன்ட் வரி அட் ஆல். நம்ம ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல நீங்க படிக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அனிமல் டிஷ்யூஸ் பத்தி. ஓகே, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ அனிமல்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்னலா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் காக்ரோச் அண்ட் frog. இது ரெண்டு தான் வந்து you will be considering in your syllabus. So கண்டிப்பா இந்த 3 டாபிக்ஸுமே வந்து நம்ம இந்த கிளாஸ்ல we will cover. Okay, but இன்னைக்கு கிளாஸ்ல வந்து I will start off with tissue and I will go into ஒரு organism உடைய structural organization and then இன்னொன்னு வந்து நம்ம next classல படிக்கலாம். Okay, is that clear? Okay. Yes, Darshini, kandipa, I will just mention your name to the technical team, Kanna, don't worry, it will be sorted. Okay, all right. Okay, Basangla, so not much of a delay, let's start off for today. So, firstly, structural organization in animals அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஹியூமன் பாடியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்டையர்லி அவர் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே, ஓகே, a lot of cells எதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அது எல்லாமே சேர்ந்து is coming together as a tissue. Okay, இந்த tissues எல்லாம் சேர்ந்து is being part of organs and இந்த organs எல்லாம் சேர்ந்து organ system ஆகி நிறைய organ systems நம்மளோட பாடியில சேரும் பொழுது தான் it is forming a particular organism இல்லையா. ஸோ நம்ம பாடியில இருக்கிற இந்த ஒவ்வொரு செல்லுமே, ஓகே, நம்ம ஒவ்வொரு செல்லை பத்தி படிக்கணும்னா மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு நம்மளோட பாடியில. பட் இவங்க எல்லாருமே குரூப் ஆகி தே ஃபார்ம் சர்டன் டிஷ்யூஸ். ஓகே, இந்த டிஷ்யூ தான் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம் அண்ட் என்டையர்லி இண்டிவிஜுவலை மேக்கப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் டிஷ்யூ நமக்கு வந்து கேட்டகரியில வரும், ஓகே, இந்த டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்கு அண்ட் என்னெல்லாம் ஆர்கன் சிஸ்டம்ஸ்ல இது அதோட வேலையை காட்டுது அப்படிங்கிறது தான் நம்ம அனிமல் டிஷ்யூஸ்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ ஃபண்டமெண்டலி நம்ம கிட்ட 4 டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் இருக்கு. ஓகே மேம், என்ன சொல்றீங்க, என்டையர் பாடியில 4 டைப் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ், பிராடா இஃப் வி சி நமக்கு வந்து 4 டைப் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் தான் இருக்கு. ஆனா இந்த டைப்ஸ்க்கு கீழே of course we have another subdivisions. Okay, நிறைய categories இருக்கு which we will study, but fundamentally பார்த்தா ஒரு ஓவராலா பார்க்கும்பொழுது கண்டிப்பா நமக்கு இந்த 4 அனிமல் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்கு. சரியா? ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன் இந்த 4 டிஷ்யூவும் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் we have the epithelial tissue, neural tissue, connective tissue, muscular tissue. இந்த 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, ஸோ epithelial tissue வந்து பார்த்தீங்க அப்படின்னா, epithelium அப்படின்னு சொன்னாவே அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வந்து இட் மீன்ஸ் லைனிங். ஓகே, ஸோ எப்படி வந்து இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கும்பொழுது அந்த ஃபர்னிச்சர் வந்து யூனோ அழுக்காகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அது மேலே ஒரு கவர் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே எனி திங் யூ பை ஃப்ரம் த ஸ்டோர் அதில் வந்து ஒரு கவர் இருக்கும், ஒரு பேக்கேஜிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஆர்கன்ஸை சுற்றி நம்மளோட டியூப்ஸில் நம்மளோட எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலையுமே வந்து ஒரு சில ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி ஒரு லைனிங் வந்து இஸ் பிரசன்ட். ஸோ இந்த லைனிங் கம்ப்ரைஸ் பண்ற எல்லா டிஷ்யூவுமே will come under epithelial tissue. Okay, then we have the connective tissue. So connective நாலே connection. ஓகே, ஸோ கனெக்ட் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய என்னெல்லாம் டிஷ்யூ இருக்கோ எல்லாமே வில் கம் அண்டர் கனெக்டிவ் டிஷ்யூ. அதுக்கப்புறமா வி ஹாவ் த மஸ்குலர் டிஷ்யூ. ஓகே, ஸோ மஸ்குலர் டிஷ்யூ வந்து ஆல் அவர் மசில்ஸ் இந்த பாடி. ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் வந்து போனா இருந்தாலும் போன்ல சுத்தி இப்போ நான் கையை வந்து இப்படி ஓப்பன் க்ளோஸ் பண்றேன்னா ஆல் மை மசில்ஸ் ஹியர் ஹாவ் டு ஒர்க். ஓகே, ஸோ போன்ஸ் மட்டும் இல்லாம அது ஒர்க் பண்றதுக்கு அது இழுத்து க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நமக்கு மசில்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த மஸ்குலர் டிஷ்யூ இஸ் தேர், ஃபாலோட் பை
எல்லா பாடி பார்ட்ஸை விட வித்தியாசமான ரொம்ப இம்பார்ட்டண்டான பாடி பார்ட் எது நமக்கு? த ஹியூமன் பிரெயின், த நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்மளோட பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், ஸ்பைனல் கார்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பர்டிகுலர் நர்வஸ் டிஷ்யூ வந்து தனி. ஓகே, ஸோ இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பசங்களா. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் we will start off with the epithelial tissue. Okay, is it clear anyone? Any questions so far? இல்ல மேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அப்படியே ஒரு ஸ்டார் போடுங்க பார்க்கலாம். Everybody? Yes, Vivian, tissues வந்து will be there for the 2025. See, அதுதான் what is there for 2025 அப்படிங்கிற கவலையவே விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் சேர்ந்து ரொம்ப நாள் வந்து மண்டையை உடைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து 24க்கு வந்து சிலபஸை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால வந்து அவ்வளோ ஈஸியாலாம் வந்து சிலபஸை மாற்றிட மாட்டாங்க. Don't worry about that. Okay, everybody? Yes, super. So let's continue with epithelial tissue. So epithelial tissue வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் லைனிங் இருக்கோ, wherever there is a free surface, ஒன்னு வெளி பக்கமா பார்க்குற free surface இல்ல உள் பக்கமா பார்க்குற free surface, எங்க இருந்தாலும் we will have a lining and this lining is made up of the epithelial tissue. Okay, so அதனால வந்து cells எல்லாமே compactly packed இருக்கும். The best example I would give you is bubble wrap. Okay, have you all seen ஏதாவது ஒரு fragile ஐட்டமோ இல்ல ஏதோ ஒன்று வாங்கும் போது have you all seen a bubble wrap? Bubble wrap பார்த்திருப்பீங்கல்ல எல்லாருமே. So bubble wrap வந்து how do you see the bubble wrap? bubblesஆ இருக்கும். So how do you see the bubble wrap? இப்படி தான் என்னோட bubble wrap இருக்குன்னா I will have bubbles full entire full matrixல I will have the bubbles and in the bubblesக்கு நடுவுல I will have some spaces. Yes or no everyone? I will have some spaces. So அதே மாதிரி காம்பாக்டா அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய செல் வித் கொஞ்சம் அங்க இங்க intracellular matrix is how a epithelial tissue will look. Okay, Zias, Akshayavati, Shanu, Ambika, is it clear? So always நீங்க படிக்கும்போது try to relate yourself with all these real life examples. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. ஓகே, நீங்க புதுசா ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சு மைண்ட்ல வச்சு அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா definitely it will be difficult. Yeah, so try to associate it with as many things that you see around yourself. ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? Yes, Fausia, don't worry, full syllabus நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஏன் இந்த டவுட் உங்களுக்கு? Is it clear? So epithelial tissue அப்படிங்கிறது நம்ம பாடி சர்ஃபேஸை லைன் பண்ணக்கூடிய டிஷ்யூ which has காம்பாக்டான செல்ஸ் அண்ட் கொஞ்சம் இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இந்த எபிதீலியல் டிஷ்யூவை வந்து நம்ம சிம்பிள் எபிதீலியம் இல்ல காம்பவுண்ட் எபிதீலியம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் எபிதீலியம் அப்படின்னு சொல்லும்போது மெயினா 3 கேட்டகரி ஆஃப் செல்ஸ் நம்ம பார்ப்போம் which is squamous, cuboidal and columnar. Okay, so squamous, cuboidal, columnar அப்படின்னா அது பேருக்கு ஏத்த மாதிரியே squamousனா ஸ்கொயரா இருக்கும், cuboidனா கியூப் மாதிரி இருக்கும், columnarனா காலம் மாதிரி இருக்கும். Same thing for compound, you will have the same thing. But compoundக்கும் சிம்பிளுக்கும் ஃபண்டமெண்டலா என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள்ல ஒரு சிங்கிள் லேயர் இருக்கும், காம்பவுண்ட்ல எக்கச்சக்கமான லேயர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள்ல வந்து மெயினா லைனிங் மட்டும் கொடுத்துட்டு அவ்வளவுதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிம்பிளா இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் லேயர், ஒரு சிங்கிள் பேக்கேஜிங், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. பட் தென் காம்பவுண்ட் எபிதீலியம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் ஆஃப் பேக்கிங்க்கு அப்புறமா இட் வில் ஆல்சோ ஃபங்க்ஷன் ஃபார் அப்சார்ப்ஷன், ஃபார் செக்ரீஷன், இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு மாடிஃபைட் ஸ்ட்ரக்சரா இருக்கும் காம்பவுண்ட் எபிதீலியம்ங்கிறது. ஓகே, பட் அதை தவிர சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா we have the squamous, cuboidal and the columnar epithelium. Okay, so starting off with the simple squamous epithelium. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா flat-ஆன irregular-ஆன cells. Okay, so இப்படி it will just keep attaching itself. Okay, so இந்த மாதிரி ஒரு flattened cell with irregular boundaries வந்து நமக்கு squamous epitheliumல இருக்கும். Okay, and இது வந்து பாத்தீங்கன்னா is found in the blood vessels,
lung alveoli எங்கெல்லாம் diffusion நடக்குதோ ரொம்ப கம்மியான ஒரு இதுல வந்து எங்கெல்லாம் diffusion நடக்குதோ அங்க எல்லாமே I can find this blood vessel alveoli அங்கெல்லாம் நமக்கு diffusion தேவைப்படுது இல்லையா so அங்க எல்லாமே நம்ம வந்து we can find this squamous epithelium. Is it clear பசங்களா? And then cuboidal epithelium வந்து பாத்தீங்கன்னா இது வந்து simple squamous okay squamousனா square சப்பையா இருக்கும் அதனால irregular இப்படி இருக்கும் பட் cuboidal அப்படினா கொஞ்சம் cube மாதிரி டப்பாவான செல்ஸா இருக்கும் ஓகே சோ இந்த டப்பா செல்ஸ் அப்படினா இப்போ நம்ம வீட்ல வந்து ஏதாவது ஒன்னு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கணும் தேவையானப்போ எடுத்துக்கணும் அப்படினா நம்ம டப்பால போட்டு வைப்போம்ல சோ அதே மாதிரி எங்கெல்லாம் ducts of the glands okay எங்கெல்லாம் வந்து tubular parts of the nephron அங்கெல்லாம் secretion absorption okay absorption கொஞ்ச நேரம் வாங்கி வெச்சுக்கலாம் இந்த டப்பால வெச்சிட்டு தேவையான நேரத்துல secrete பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான functionsக்கு வந்து we will have the cuboidal epithelium. Okay, is it clear everybody? So main வந்து நம்ம nephrons ஓட proximal convoluted tubule அதுக்கு அப்புறம் வந்து all the ducts of the glands லலாம் வந்து நமக்கு இந்த cuboidal epithelium நம்ம பார்க்கலாம் சரியா சோ இந்த ஒரு particular PCT of nephron வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண cuboidal-ஆ இல்லாம in fact கொஞ்சம் வந்து it will have a little bit of a என்ன சொல்றது ஒரு microvilli on the top clear பசங்களா சோ இந்த ஒரு microvilli வந்து will help in furthermore reabsorption furthermore secretion க்கு வந்து it will be very useful சரியா is it clear so that's the function of the cuboidal epithelium okay so in the cubeக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் நீட்டமா column வந்து if we have epithelium we call them as columnar epithelium tall ஆன slender ஆன cells இவங்களோட function என்னன்னு பார்த்தோம்னா அதே secretion and absorption தான் but கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம நெஃப்ரான் வந்து எவ்வளவு குட்டியா இருக்கு அந்த நெஃப்ரான் குள்ளார நம்ம வந்து ஒரு செல்லை வச்சு அந்த செல்ல இருந்து அது ரீஅப்சார்ப்ஷன் பண்ணோம்னா சின்ன டப்பாவா தான் இருக்க முடியும் பட் இதே வந்து நம்ம ஸ்டமக் வந்து எவ்வளவு பெரிய வயிறு ஓகே எவ்வளவு பெரிய இன்டெஸ்டைன் சோ அந்த இன்டெஸ்டைன்ல நம்ம அப்சார்ப்ஷன் பண்ணோம்னா சின்ன டப்பா பத்தாது பெரிய லெவல்ல நமக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் செல் வேணும்ங்கிறதுனால அங்க வந்து we can find these columnar epithelium okay va is it clear so in the columnar epithelium mostly stomach and intestine related regions la vande we can find the functions of secretion and absorption okay va pasangla is it clear everybody now ciliated epithelium அப்படிங்கிறது சேம் இந்த மாதிரி ஒரு columnar-ஓ இல்ல cuboidal epithelium-ஓ சாதாரண ஒரு simple epithelium மேல if I have some added cilia எதுக்கு அப்படினா if let's say இப்படி இருக்குனா என்னால இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் சோ இப்போ இவ்வளவு இருக்குன்னா என்னால இந்த ஸ்பேஸ் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஓகே பட் இப்படி குட்டியா if I throw folds then இதே இடத்துல என்னால எவ்வளோ ஏரியாவை இது பண்ண முடியும் ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து பிரிச்சேன் அப்படின்னா இன்னும் ஒரு லாங்கான ஒரு த்ரெட்டா ஒரு சர்ஃபேஸா எனக்கு கிடைக்கும் ஓகே ஸோ அந்த ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை ஓப்பன் பண்றதுக்காக வேண்டி I will use cilia ஓகே ஸோ இந்த cilia வந்து not just for absorption of in the surface area improve பண்ணி absorptionக்கு மட்டும் இல்லாம இந்த மாதிரி குட்டியான ஒரு structure இருக்கிறதுனால when you throw something on it okay when you throw egg on it or when you throw dust on it அது அப்படியே மூவ் பண்றதுக்கு வந்து it will be a very useful structure okay so fallopian tubes la bronchioles la இப்ப fallopian tubes la வந்து once the egg is released okay and the release பண்ண egg வந்து I'll have to pick it up ஓகே பிக்கப் பண்ணி அந்த fallopian tube ஃபுல்லா தூக்கிட்டு போகணும் ஸோ அதுக்கு வந்து இந்த சீலியா ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் bronchioles ஓகே நம்ம கண்ட இடத்துக்கு போய் மண்ணில் உருள்றோம் ஓகே எங்கெல்லாமோ போய் நம்ம வந்து உருள்றோம் ஸோ அப்போ அந்த டஸ்ட்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணும்பொழுது அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி இட் ஹேஸ் டு bring it outside correct so அந்த process வந்து it will be facilitated by this cilia ஓகே பசங்களா ஸோ அதனால ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல பார்ட்டிகல்ஸை மூவ் பண்றதுக்கு இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்
Alright, so this is about your ciliated epithelium. So inge vandu I have made a table for you pasangla, entire epithelial tissue adavadhu simple squamous, simple cuboidal, simple columnar அப்படிங்கிறதுக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அது எங்கெல்லாம் இருக்கு, அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி I have made this table for you. Okay, இங்க ஒரு குட்டி ஸ்டார் போடுறேன் so that you will remember that it's important. Once I send the PDF in the community, கண்டிப்பா நீங்க வந்து இந்த நோட்ஸா ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து என்டையராக உங்கள் என்சிஆர்டியில் வந்து பெரிய பெரிய பேராகிராஃப்ஸ்லாம் பார்த்து என்னோட அது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. யூ வில் ஜஸ்ட் ஹாவ் த டேபிள். ஸோ இதில் தேவையான கண்டென்ட் எல்லாமே இஸ் தேர் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஈஸியாக உங்களுக்கு மண்டையில் உட்காரும், அதுக்கு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம லிங்க் யூஸ் பண்ணி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா, சரியா? Alright, so that's about your simple epithelial tissue. Okay, now coming to modifications. Now in the simple epithelial tissue way, ஒரு சில இடங்கள்ல will get modified. சரி, ஓகே, என்ன நீ டப்பா மாதிரி யூஸ் பண்ணி வெறும்னா ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ் பண்ணுவியா, I also can help you in other ways அப்படின்னு சொல்லி it will help us and support us in other functions, like for example absorption and secretion. சரியா? So if you look at brush border columnar, okay, brush border columnar வந்து பாத்தீங்கன்னா absorption secretion, even cuboidalum வந்து absorption secretion தான். okay, absorption secretion இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி columnar வந்து small intestineலயும் brush border cuboidal வந்து PCT of the nephronலயும் we can find. okay, and அது மட்டும் இல்லாம ciliated epithelium வந்து is for moving the particular particles, especially நம்மளோட நெஃப்ரான்ஸ்லயும் சரி, வாசா எஃபரன்ஷியா இல்ல fallopian tubesலயும் சரி, இங்க எல்லாமே இந்த ciliated epithelium வந்து is playing a role. okay, is it clear? Renu, don't worry, I think WhatsApp group தான் வந்து does not exist in வரும்னு நினைக்கிறேன். பட் நம்மளோட எல்லா இதுவுமே நோட்ஸுமே வந்து மெயினா டெலிகிராம் குரூப்ல தான் வரும். ஸோ டெலிகிராம் லிங்க் should be open. You can join the Telegram community for now. ஓகே, கூடிய சீக்கிரம் நம்ம வாட்ஸ்அப்போட லிங்க்கும் ஃபிக்ஸ் ஆயிரும், கவலைப்படாதீங்க. ஓகே, all right. Janani, will you teach for state board students? See, state board students கண்டிப்பா class attend பண்ணலாம். okay, so இந்த content தான் வந்து உங்களுக்கு நீட்ல கேட்க போறாங்க. நீங்க படிக்காத ஒரு different contentலாம் கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருந்து எது வரும் வராதுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ற டைம்ல வந்து நீங்க தேவையில்லாம எக்ஸ்ட்ரா படிச்சு don't utilize the space in your head. ஸோ நம்ம நீட்க்கு என்ன தேவையோ அதுதான் வந்து we are covering here, which will eventually be நம்மளோட CBSE ஓட portion. okay, Janani, it will not be asked. 11th standard marks வந்து நீட் அப்ளை பண்ணும்போது கேட்க மாட்டாங்க. okay, it's not required for registration. சரியா? is it clear everybody? so ciliated epithelium எங்கெல்லாம் இருக்கு? brush border columnar, brush border cuboidal எல்லாமே புரிஞ்சுதா? is it clear? yeah. Now, இந்த ஒரு சில cuboidal இல்ல columnar epithelium வந்து what will happen is it will decide that சரி, ஓகே, நான் வந்து சும்மா டப்பா மாதிரி இருந்து சப்போர்ட் மட்டும் பண்ணாம நான் ஆக்சுவலா உள்ள களத்துல இறங்கி நான் வந்து வேலை செய்ய போறேன்டா அப்படின்னு சொல்லி வந்து it will start secreting certain substances. okay, so இப்போ உதாரணத்துக்கு வந்து glands. okay, glands என்னெல்லாம் glands இருக்கு? oil glands இருக்கு, sweat glands இருக்கு, நம்ம பாடியில எவ்வளவோ வந்து enzymeக்கான glands இருக்கு. so all these glands வந்து பாத்தீங்க அப்படின்னா is a modification of these. இது அதாவது எல்லாம் கிடையாது, பட் ஒரு சில cuboidal and columnar epithelium வந்து will modify itself like a gland. okay, to secrete certain things. so அந்த மாதிரியான செல்ஸை வந்து we call as glandular epithelium. so அந்த glandular epitheliumல ஒரே ஒரு செல் டிசைட் பண்ணி ஓகே, நான் வந்து இன்னைக்கு இது செக்ரீட் பண்ண போறேன், நான் என்னோட ஃபங்க்ஷனிங்கை வந்து இந்த வழியில நான் சேனலைஸ் பண்ண போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணி பண்ணுச்சு அப்படின்னா we call it a unicellular gland. okay, இதே வந்து நிறைய செல்ஸ் சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி மொத்தமா சேர்ந்து ஒரு செக்ரீஷன் கொடுத்துச்சுன்னா we call it a multicellular gland. so unicellular gland என்ன? இப்போ நம்ம elementary canal ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான goblet cells are there. they will produce mucus. okay, so அந்த goblet cells producing mucus வந்து are examples of your unicellular glands. இதே multicellularக்கு வந்து best example is your salivary gland.
Okay, so salivary gland வந்து is nothing but group of cells. அவங்க உட்கார்ந்து they will all secrete the saliva and then you will in turn be releasing the saliva. ஓகேவா? இஸ் இட் கிளியர்? நான் அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கிளாண்ட்ஸ் பற்றி பேசும்போது we can call them as endocrine and exocrine. எக்ஸோக்ரைன்னா என்ன? இப்போ salivary gland, pancreas, இந்த மாதிரி எக்கச்சக்க கிளாண்ட்ஸ் நம்ம பாடியில் வந்து ஒரு டக்ட் வழியா அதோட செக்ரீஷன்ஸை வெளியே போர் பண்ணும். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் ஆஸ் exocrine glands. Okay, so actually there's a small error here பசங்களா. இது வந்து exo கிடையாது, இந்த பக்கம் இருக்கிறது endo. Okay, so if you see endocrine glands தான் will secrete hormones, exocrine glands தான் will secrete இது. Okay, I'm really sorry, நான் வந்து மாற்றி போட்டிருக்கேன். Okay, so இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is my exocrine and this is my endocrine. Okay, please be very careful. So exocrine அப்படிங்கிறது தான் milk, saliva, mucus எல்லாமே duct வழியாக it will be sending. சரியா? whereas endocrine அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா endocrine will always secrete hormones and அதுக்கு எந்த விதமான டக்டும் கிடையாது. டைரக்டா bloodல வந்து it will be pouring the secretions. அப்புறம் blood தான் வந்து எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகும். ஓகேவா? so that's about your glandular epithelium. சரியா? ஸோ இப்போ இந்த glandular epithelium ஓட ஃபங்க்ஷனிங் என்ன? அதான் goblet cells, salivary glands, okay, exocrine glands வந்து they will be using these ducts and எக்கச்சக்கமான secretion, earwax, oil, ஸோ இது எல்லாமே are functions of your exocrine gland. Endocrine gland வந்து only hormones. Okay, and நம்ம 11th standard portionல when we study chemical coordination and integration அப்போ உங்களுக்கு கிளியரா வந்து எந்த ஹார்மோன் எங்கேருந்து வருது அப்படிங்கிற அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வந்துடும். சரியா? so that's all about your glandular epithelium பசங்களா. this is how it will look. so endocrine னா டைரக்டா bloodல வந்து it is secreting, exocrine அப்படின்னா ஒரு particular duct வழியாக it is secreting. Okay, now coming to the compound epithelium. Now simple epithelium இங்கிறது single layer, compound epithelium இங்கிறது நிறைய layers இல்லையா? ஸோ இந்த நிறைய layered cells-ஐ வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மெயினாக secretion and absorptionக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கின் மேலே வந்து நிறைய layers of epithelium வந்து is covered. Okay, which we call as compound epithelium. அது மட்டும் இல்லாமல் buccal cavity, வாய்க்குள்ளே இருக்கிற கேவிட்டியில் வந்து, அப்புறம் pharynx, okay, inner lining of the salivary ducts, pancreatic ducts, இது எல்லா இடத்துலையுமே வந்து we have these compound epithelium. மெயினாக எதுக்குன்னா any form of chemical and physical stress, okay, or mechanical stress. so இந்த stress ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த epithelium வந்து will support us. Okay, so epithelial tissue la வந்து all the different types, compound, இது simple இருக்கிற types எல்லாமே discuss பண்ணியாச்சு. now இந்த lining இருக்கக்கூடிய cellsல one important feature you have to remember is the cell junctions. ஓகேவா? so cell junctions னா என்னன்னா, okay ma'am, லைனிங்க்கு ஒரு பெரிய tissue இருக்கு, ஆனா இந்த டிஷ்யூக்கு நடுவுல ஒருத்தர் பேசிக்கணும்ல. கரெக்ட். ஸோ இந்த ஒரு டிஷ்யூவில் வந்து ஒருத்தர் பேசிக்கணும் அப்படின்னா ஒரு சில கனெக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு சில ஜங்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செல்ஸுக்கு நடுவில் அவங்க பேசி இன்டராக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மீடியம் தான் வந்து இஸ் த செல் ஜங்ஷன். ஓகே, ஸோ செல் ஜங்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா there are of many types. ஓகே, என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் யோர் tight junctions. okay, so tight junctions always, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பாட்டில் வச்சிருக்கோம், நீங்கள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒழுகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டைட்டாக மூடி இருக்கணும் இல்லையா? சம்டைம்ஸ் டிஃபன் பாக்ஸ் வந்து will start leaking. அப்போ நம்ம டப்பாவில் இருக்கிற எல்லாம் ஸ்லோவாக அப்படியே வெளியே லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதே மாதிரி இப்போ நம்ம யூரினரி பிளாடரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற யூரின் வந்து அதே மாதிரி வந்து லீக் ஆகிட்டே இருந்ததுன்னா இமேஜின் பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் என்ன ஆவாங்க? அதை நம்ம எப்படி எக்ஸ்க்ரீட் பண்ணுவோம்? இட்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இல்லையா? சோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து எனி ஃபார்ம் ஆஃப் லீக்கிங்கை ஸ்டாப் பண்றதுக்கு மச்சான் டைட்டா க்ளோஸ் பண்ணடா எல்லா இடத்தையும், நோ எங்குமே வந்து there should be no holes, no place available, so everybody seal everything together அப்படின்னு சொல்லி லீக்கேஜ் ஸ்டாப் பண்றதுக்காக வேண்டி we will use the tight junctions. ஓகே, நான் அதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்து செல்ஸை நல்லா டைட்டா பிடிச்சிக்கிறதுக்கு
ஓகே, இப்போ ரோலர் கோஸ்டரில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு மன தைரியத்துக்காக வேண்டி அப்படி கை பிடிச்சிட்டு அப்படியே தெய்வமே கை விட்றாதப்பா அப்படின்னு சொல்லி போனால் சேர்ந்து போவோம். அதாவது சேல் டுகெதர் சிங்க் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி பக்கத்து செல்ஸை வந்து சிமெண்ட் பண்ணி க்ளோஸாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி we have adherence junction. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீட்டிலேருந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு வந்து நம்ம ஏதாவது சாமான் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம வடை செய்கிறோம், அங்கே வந்து பாயசம் செய்கிறாங்க, ரெண்டுத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், இந்த கதவு வழியாக அவங்களுக்கு வடை போவோம், அந்த கதவு வழியாக நமக்கு பாயசம் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான ஒரு கொடுத்தல் வாங்கலுக்கு வந்து நமக்கு இருக்கிற ஒரு ஜங்ஷன், ஒரு கேப், அந்த கேப் வழியா நம்ம ஐட்டம்ஸை கொடுத்து மாத்திக்கலாம் அப்படின்ற கேப் வந்து இஸ் அவர் கேப் ஜங்ஷன்ஸ். Okay, is it clear? So tight junction, adherent junction and the gap junction, இது மூணும் தான் வந்து main types of cell junctions பசங்களா. Okay, so like you see here, tight junctions வந்து leakage ஸ்டாப் பண்றதுக்காக வேண்டி ஒருத்தர் கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. தென் adherence junction வந்து சிமெண்ட் பண்றதுக்கு ஒருத்தர் டைட்டா வச்சுக்கிறதுக்கு. ஓகே, கேப் ஜங்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் for them to give and take. Okay, so இங்க வந்து desmosomes and hemidesmosomes and ரெண்டு additional junctions diagramல இருக்கு, which is not there in your syllabus. So நீங்க கவலைப்படாதீங்க, you just have to worry about the tight junctions, adherence junctions and the gap junctions. சரியா? Is it clear? So animal tissue la epithelial tissue clear irka? So let's solve quick our question. Ligaments are dense irregular tissue. Cartilage is a dense. Okay, நம்ம இன்னும் ligaments and cartilage பண்ணவே இல்லை. அப்போ பண்ணாமலேயே இந்த கேள்வி கேட்கறது தப்பு இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நான் அது முடிச்சிடுறேன், அது முடிச்சுட்டு வந்து நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஐ திங்க் கொஸ்டின்ஸ் வந்து லிட்டில் எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் let's first finish that and then we'll do this. Okay, all right. So connective tissue la I'm just going to continue பசங்களா. After connective tissue we'll solve some questions. Okay, then it will be easier for you to answer. So connective tissue la வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்கு, is the most abundant. Because நம்ம ரத்தம்ல இருந்து போன்ஸ்ல இருந்து okay from the cartilages everything in our body is a connective tissue. So connective tissue தான் நம்ம பாடியில இருக்கிற most abundant form of tissue பசங்களா. It will help in connecting the structures, giving support, framework, okay, space fill பண்ணும், fat store பண்ணும், blood cells produce பண்ணும். Basically all in all நம்ம பாடியில வேலை பார்க்கறதே connective tissue தான். எப்பயுமே குரூப் ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு இச்சவன் வேலை செய்வான்ல, அந்த மாதிரி ரொம்ப முக்கியமா எல்லா வேலையும் தலையில எடுத்து போட்டு செய்யற ஒரே அறிவாளி இந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஓகேவா? நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா they are not adjacent to each other. ஸோ அதனால வந்து எபிதீலியல் டிஷ்யூ மாதிரி கிட்ட பிளேஸ் ஆயிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நிறைய நடுவுல வந்து போக்குவரத்து ஸ்பேஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இன்டர்செல்லுலர் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாம இவங்களோட கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃப்ளூயிடாகவும் இருக்கலாம், சாலிடாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொன்னோம்னா அதோட மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும். வெரஸ் பிளட் அப்படின்னு சொன்னோம்னா அதோட மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இட் வில் டிஃபர். நான் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து எல்லா இடத்துக்கும் நல்ல பிளட் சப்ளை கொடுத்து நல்ல நரிஷ்டாக இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகே, ஸோ இதில் கனெக்டிவ் டிஷ்யூவில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூவில் லூஸ், டென்ஸ், இது ரெண்டு சொல்லலாம். லூஸ் அண்ட் டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இதே வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து நம்ம பாடியில் கார்டிலேஜ், போன் அண்ட் பிளட், இந்த மூணுமே வந்து ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. பட் ப்ராப்பர் கனெக்டிவ் டிஷ்யூல we have loose and dense. Now loose connective tissue பொறுத்த வரைக்கும் we have the areolar and the adipose tissue. So areolar tissueங்கிறது ஸ்கின்னுக்கு கீழே, ஓகே, ஸ்கின்னுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி இருக்கிற டிஷ்யூ வந்து ஆரியோலார் டிஷ்யூ. அதே இடத்துல சப்போர்ட் மட்டும் இல்லாம ஓகே கொஞ்சம் பிளபர் அழகா அங்கங்க வந்து நமக்கு ஃபேட் செல்ஸை டெபாசிட் பண்ணி டு கிவ் அஸ் a little bit of storage of fat, நமக்கு adipose tissue is helping. ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ இதோட மேட்ரிக்ஸ் வந்து செமி ஃப்ளூயிட் அண்ட் இது லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா பிரிஞ்சு ரொம்ப அகலமாக லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் எல்லா செல்ஸுமே. ஓகே, ஸோ ஆரியோலார் வந்து ஸ்கின்னுக்கு கீழே இட் இஸ் கிவிங் அ ஃப்ரேம் ஒர்க். அடிப்போஸ் டிஷ்யூ வந்து இஸ் கிவிங் த ஃபேட் ஸ்டோரேஜ் அண்டர் த adipose
under the skin. Okay, so that is the adipose tissue. Okay, so they store fats. அதுதான் வந்து மெயின் வந்து ஃபங்க்ஷன் அவங்களுக்கு. அண்ட் இது வந்து டிஷ்யூல ஸ்டோரேஜ் பண்ணிட்டு எப்பெல்லாம் தேவையோ அப்போ நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, தென் மூவிங் டு த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து லூஸாக அரேஞ்ச் ஆயிருக்கும். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கிட்ட அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ கிட்ட அரேஞ்ச் ஆனதுல எல்லாரும் ஒரே மாதிரியா அசெம்பிளி ஹாலில் நிற்கிற மாதிரி நீட்டாக நிற்கலாம். ஓகே, which is the regular connective tissue. இதில் ரெண்டு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் வந்து tendon and the ligament. ஓகே, ஸோ நிறைய இழுத்து சேர்த்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இந்த க்ளீனான அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ இதில் வந்து நம்ம டெண்டன்ஸ் வந்து what do they do, ஒரு மசிலை ஒரு போனுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. லிகமெண்ட் வந்து என்ன பண்ணும், ஒரு போனை இன்னொரு போனுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கனெக்ஷன்ஸுமே ஆர் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ தட் ஹாவ் ஆர்கனைஸ்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, மேட்ரிக்ஸ்னா வசந்த், அதாவது பேக்ரவுண்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ பேக்ரவுண்டில் என்ன இருக்குங்கிறது தான் வந்து நம்மளோட மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ அது வந்து சாலிடாக இருந்தது அப்படின்னா சாலிடான ஒரு பேஸ், செமி ஃப்ளூயிட்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணியில் ஃப்ளோட் ஆகிற மாதிரியா இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, கிளியரா? Yes, so dense regular connective tissue ku first fundamental two examples are tendons and the ligaments. Irregular connective tissue க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ரேண்டமா எல்லா இடத்துலயும் பிஞ்சு விடுற மாதிரி இட் வில் பி கத்த ஓரியன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த irregular dense connective tissue சரி regular dense connective tissue சரி both are going to help us in connecting different parts of our bodies. Okay, now in the ஒரு dense irregular and dense regular க்கு I have shown you the example இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் வந்து கண்ணத்தை பிடிச்சி கிள்றீங்க அப்படின்னு சொன்னால் it will have all the different kinds of cells. ஸோ இங்கே இருக்கிற cells வந்து மேபி they are not very exactly oriented, but இதே நம்ம bones and musclesக்கு நடுவில் இருக்கிறது வந்து is very much clearly oriented and having organized patterns. Okay, that's the difference between the dense irregular and the dense regular connective tissues. ஓகேவா பசங்களா? ஸோ டீட்டெயில்டாக வந்து டெண்டனுக்கும் லிகமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது போர்டு எக்ஸாம்லையும் கேட்கலாம், நீட்லேயும் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடான ஒரு டாபிக் தான் இது. ஸோ இஃப் யூ சி ஸ்கெலட்டல் மசிலில் போனுக்கு கனெக்ட் பண்ணுறது வந்து இஸ் அ டெண்டன். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டஃப் இலாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும். லிகமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனையும் கனெக்ட் பண்ணும் அண்ட் இட் இஸ் yellow in color. Okay, so இதுதான் வந்து ஃபண்டமெண்டலான டிஃபரன்ஸ் பிட்வீன் அ டெண்டன் அண்ட் அ லிகமெண்ட். Okay, so now connective tissue பத்தி பேசும்போது I told you connective tissue properன்னு ஒன்று இருக்கு, which is comprising my loose and my dense connective tissue. அதை தவிர வந்து I have a set of specialized ஆன connective tissue. So நம்ம skeletal system பொறுத்த வரைக்கும் we have the cartilage and the bone who are two main specialized connective tissues. Okay, and fluid அப்படின்னு பார்க்கும்போது the blood and the lymph. Okay, ma'am, blood, bone, கார்டிலேஜ் இது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம பாடி எல்லாமே அதுதான் மேம் இருக்கு அப்படின்னா அதனால தான் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் த மோஸ்ட் abundant ஃபார்ம் ஆஃப் டிஷ்யூ. ஓகேவா? இஸ் இட் கிளியர் பசங்களா? எவ்ரிபடி? யா, ஸோ அதனால ஸ்கெலிட்டல் வந்து நம்மளோட கார்டிலேஜ் அண்ட் போன், ஃப்ளூயிட்ல பிளட் அண்ட் த லிம்ப். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் த கார்டிலேஜ். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற பேக்ரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும், ப்ளையபிளாக இருக்கும், கொஞ்சம் வளைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காது நம்ம வளைக்கலாம் இல்லையா. ஸோ அந்த வளைக்கிற தன்மை ஏன் இருக்குன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கான்ட்ராய்டன் சால்ட்ஸ் தட் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இந்த கான்ட்ராய்டன் சால்ட்ஸ் வந்து கம்ப்ரெஷனை ரெசிஸ்ட் பண்ணி இட் வில் மேக் த டிஷ்யூ மோர் சாலிட் அண்ட் pliable. ஓகே, நான் இங்க வந்து கார்டிலேஜோட செல்ஸ்க்கு பேர் என்ன, கான்ட்ரோசைட்ஸ். அண்ட் இது வந்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு உள்ளாரியே சின்ன சின்ன கேவிட்டியில வந்து இந்த செல்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, நான் கார்டிலேஜ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல வந்து டெவலப் ஆகுது. பட் இவென்ச்சுவலா அடல்ட்ஹுட் வரும்பொழுது நம்ம
அதை போன்ஸை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். மோஸ்ட்லி இன் வெர்டிபிரேட்ஸ் வந்து நிறைய கார்டிலேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். பட் அதையும் தாண்டி நம்மளோட எக்ஸ்டர்னல் இயர், டிப் ஆஃப் த நோஸ், ஓகே, ஒரு சில ஜாயின்ட்ஸ், நம்ம வெர்டிபிரல் காலம்க்கு நடுவில் இருக்கிற ஜாயின்ட்ஸ், ஓகே, இது எல்லாமே வந்து இஸ் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் cartilage. So ஒரு சில cartilage அப்படியே தங்குது, பட் நிறைய வந்து gets replaced by bones. Okay, is that all right? Now when you talk about bone oda matrix is again extremely hard. ஆனா இதை நம்ம வளைக்க முடியுமா? வளைக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ நான் பிளையபிள் மேட்ரிக்ஸ். அண்ட் இதில் என்ன சால்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா கால்சியம் சால்ட்டும் கொலாஜன் ஃபைபரும் தான் ஜாஸ்தியாக இருக்குது, கிவிங் இட் தட் ஸ்ட்ரென்த். ஓகே, போன் செல்ஸுக்கு பேர் வந்து ஆஸ்டியோசைட்ஸ். அது வந்து போனுக்கு உள்ளாரையே வந்து சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கும், கால்டு லாக்யூனே. அந்த லாக்யூனேக்குள்ள வந்து இந்த ஆஸ்டியோசைட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வி வில் ரிலீஸ். ஓகே, ஸோ ரிலீஸ் பண்ண அது வந்து இப்படி சர்க்கிளா அழகா வந்து இட் வில் அரேஞ்ச் இட் செல்ஃப். ஆஸ் யூ ஆல் கேன் see here, concentric rings மாதிரி it will surround. Okay, so surround around the tubes called the Haversian canal. Okay, or the osteon சுத்தி தான் வந்து நமக்கு இந்த concentric rings of salts வந்து will deposit. Okay, அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பேட்டர்ன் வந்து இந்த ஒரு cylindrical shaped unit, okay, இந்த entire ஒரு யூனிட் வந்து we call it as the osteon. Okay, so இந்த concentric circles எல்லாம் போய் இந்த ஒரு entire unit இருக்கும் இல்லையா? So இந்த entire unit வந்து we will call as the osteon. Okay, that's about the bone. Now talking about the blood பத்தி வந்து I will only give you an overview because exact என்னென்ன வந்து உள்ள இருக்கு இல்ல இது எல்லாமே வந்து we will be seeing it in the body fluids and circulation ல வந்து ரொம்ப டீடைல்டா படிப்போம். பட் ஓவரால் blood தான் வந்து நம்மளோட liquid component, நம்மளோட fluid ஆன ஒரு matrix. And இதில் தான் வந்து all the oxygen, waste material, nutrients எல்லாமே என்னென்ன நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணுமோ, ஹார்மோன்ஸ்லேருந்து, ஆன்டிபாடிஸ்லேருந்து, இம்யூனோகுளோபின்ஸ், anything you name it, எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிங்கிள் மீடியம் வந்து இஸ் அவர் blood. ஸோ bloodல என்னெல்லாம் இருக்குது? RBC இருக்குது, WBC இருக்குது, platelets இருக்குது, which மூணுமே together are called the formed elements. and அதை தவிர தண்ணியான ஒரு plasma இருக்குது. Okay, so plasma along with the formed elements which consists of the RBC, WBC and the platelets make up the entire blood. Okay, so நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான transport எல்லாமே is happening in the blood. Okay பசங்களா, is it clear? Suba, adipose tissue அப்படின்னாக்க it is the kind of connective tissue present under the skin where fat cells are stored. Fat produce பண்ணி ஸ்டோர் பண்றதுக்கான fat storageக்கான ஒரு tissue தான் வந்து இந்த adipose tissue. Areolar tissue வந்து at the same time it will be present and it will only give a support framework. பெருசா அது வேற எதுவும் செய்யாது. ஓகேவா? I hope it's clear. Leo, so what happens na embryonic development la first we have a notochord. After we have a notochord, it is replaced by a bony vertebral column da. Okay, cartilaginous vertebral column வந்து is present only in one kind of ஒரு organisms, whereas நமக்கெல்லாமே it is replaced by the bony ஆன ஒரு vertebral column. சரவணா, நீங்க கம்யூனிட்டி வந்து ஐ திங்க் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில தான் கொஞ்சம் ஏதோ பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். யூ கேன் ஜாயின் த டெலிகிராம் கம்யூனிட்டிக்கான, தட் வில் பி ஓப்பன். டெலிகிராம்ல தான் நோட்ஸ் வரும், ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் எவ்ரிபடி? எனி அதர் கொஸ்டின்ஸ்? சரி, ஓகே, நவ் ஐ திங்க் தைரியமா we can solve some questions before we continue. So first thing, answer this question for me. Ligaments இங்கிறது dense regular connective tissue, cartilage இங்கிறது dense regular. Ligament இங்கிறது irregular, cartilage இங்கிறது regular. So you tell me what is the answer? 2023 ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. Yeah, what's the answer? Everyone? Okay, ஆஷா வந்து C சொல்லிட்டாங்க. விஸ்வரத், சரவணா எல்லாருமே C தானா? C. மனோ, சுப்ராஜ், நிரஞ்சனா, முனிஷா எல்லாருமே C. No doubts ma'am, C தான் ஆன்சர். லியோ, everyone, கலை, okay, ஷர்மிளா,
சாது வெரி குட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு தான். ஓகே, ஏன் அப்படின்னா கார்டிலேஜ் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் டிஷ்யூ, லிகமெண்ட் இஸ் அ டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ. ஸோ ரெண்டுமே தப்பு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அண்ட் இதில் வந்து ஆஷா கேவ் மீ த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். ஸோ வெரி குட் ஆஷா, உங்களுக்கு ஒரு ஹார்ட். ஓகே, வெரி நைஸ். தென் ஸ்டேட்மெண்ட் 1 and 2. Goblet cells are unicellular glands. Earwax is secretion of exocrine glands. What is the answer? Suba, ligament அப்படினா போனும் கனெக்ட் பண்ற டிஷ்யூ கானா, that's called a ligament. Okay, so இங்க வந்து goblet is unicellular, earwax is the secretion of exocrine gland. என்ன சொல்லலாம்? Okay, goblet cells are unicellular glands இல்லையா? ஏன் எல்லாரும் ஏ சொல்றீங்க? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சரவணா, விஸ்வரத், ஆர்ச்சா, மோனிஷா எல்லாரும் ஏ சொல்றீங்க. ஷரண்யா ஹஸ் செட் பி. மேம் ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னு. ஷரண்யா, ஆஷா and all is saying B. பட் ஏ தான் ஜாஸ்தி வருது. சி, goblet cells are unicellular glands. நான் சொன்னேன் இல்லையா, elementary canal these goblet cells will produce mucus. Goblet cells are an example of unicellular glands. There is no doubt. This is a correct statement. அதே மாதிரி earwax அப்படிங்கிறதும் வந்து multicellular glandலேருந்து வந்தா கூட it is an exocrine gland because duct வழியா தான் it is releasing. Okay, so statement 1 is incorrect, statement 2 is correct அப்படின்னு ஏ சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. See, Archa, that's the problem. See, Archa, very good that you came up with this. Okay, so என்ன சொன்னாங்க Archa, that ma'am first option தான் எப்பயுமே வந்து ரெண்டுமே கரெக்ட்னு இருக்கும், அதை பேஸ் பண்ணி பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு. Please don't do that mistake பசங்களா. Now you see, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், ஆன்சர் தெரியும், ஆனா ஆன்சர் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கீங்க, ஆப்ஷன் ஏ தான் ரெண்டுமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீங்க பண்ண மல்டிபிள் பிராக்டிஸை வச்சு தப்பா பதில் சொல்லிட்டீங்க. ஸோ சி, மோனிஷா, சரவணா ஒன்னொன்னா, மீ ஆல்சோ மேம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா we are so used to seeing it, but please that is not how it works. என்ன ஆப்ஷன் எங்க வேணா அவன் வைக்கலாம். ஸோ ப்ளீஸ் கண்ணை திறந்து நீட்டா ஆன்சர் படிச்சுட்டு அப்புறமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, காப்லெட் செல்ஸ்னா மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸ், நம்ம எலிமெண்ட்ரி இருக்கிற கெனால்ல இருக்கிற செல்ஸ் சுபா. ஓகே, எஸ், நோ ப்ராப்ளம், இட்ஸ் குட். இன்னைக்கு கிளாஸ்லயே இந்த தப்பை நம்ம பண்ணிட்டோம். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து இந்த தப்பை நம்ம பண்ணாம பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ அன்டவுட்டட்லி நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். Okay, so option B will be the right answer pasangla. Very good. Now let's just do one more question before we continue. Correct ana statement edhu pasangla kuduthirukradhula? Bones support and protect softer tissues and organs. Weight bearing function is served by limb bones. Ligament is a site of production of blood cells. Adipose tissue வந்து specialized to store fats. Tendons வந்து attach one bone to another. Answer என்ன இதுக்கு? What do you all think? Oh, by the way, previous question வந்து, I am sorry, Sharanya gave me the fastest first answer. So Sharanyaku வந்து ஒரு குட்டி heart. Very good Sharanya, keep up the good work. Very nice. All right. Then okay, இதுக்கு பதில் சொல்லுங்க now. Okay, so Akshayavati, Ilayakumari, விஸ்வரத், சரவணா எல்லாருமே வந்து மேம் ஏ இஸ் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதான் ஆன்சரா? ஓகே, yes, ஏதான் ஆன்சர். ஓகே, ஸோ இஃப் யூ சி, போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் கரெக்ட். வெயிட் பேரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே போன் தான் பார்த்துக்குது. லிகமெண்ட் இஸ் நாட் த சைட் ஆஃப் பிளட் செல்ஸ். போனில் தான் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், போன் மேரோக்குள்ள. கரெக்டா? திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். அதே மாதிரி அடிப்போஸ் வில் ஸ்டோர் ஃபேட் இஸ் கரெக்ட். டெண்டன் வில் நாட் அட்டாச் போன் டு அனதர். லிகமெண்ட் தான் வில் அட்டாச் ஒன் போன் டு அனதர். ஸோ அதனால ஏ, பி அண்ட் டி மட்டும்தான் கரெக்ட். அக்ஷயவதி கேவ் மீ த ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர். ஸோ வெரி குட் அக்ஷயவதி, உங்களுக்கு ஒரு ஹார்ட். வெரி குட். ஓகே, ஃபைன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கண்டினியூ பசங்களா.
இந்த ஒரு ரெண்டு டிஷ்யூ முடிச்சதுக்கு அப்புறமா we have to talk about the muscular tissue. Now muscular tissue வந்து கொஞ்சம் 10th standard basics வந்து இங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். நிறைய தடவை நம்ம படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் 11th standardலயுமே வந்து you would have seen one round of locomotion movement படிக்கும்போது you would have seen the tissues. So அந்த இதுல வந்து but actually yeah, I mean eventually you will study in 11th standard if you are in 11th standard. So it's a very easy concept பசங்களா. நம்ம muscular tissueல வந்து பாத்தீங்கன்னா மூணு விதமான tissues இருக்கு. ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளா சுயநினைவோட நகர்ற விஷயங்கள். இப்போ நம்ம எந்திரிச்சு நடக்கிறோம், இப்போ நான் எழுதுறேன், ஓகே, தலையாட்டுறேன். ஸோ ஆல் திஸ் வந்து ஐ எம் டூயிங் அவுட் ஆஃப் மை ஓன் கான்ஷியஸ் வில், இல்லையா? பேசுறேன். ஸோ இது எல்லாமே நான் கான்ஷியஸா முடிவு பண்ணி நான் பண்ற விஷயங்கள். ஸோ இதுக்கான மசில்ஸ் வந்து தனி. நான் விருப்பப்படுறேனோ படலையோ என்னோட ஸ்டமக் வந்து ஹேஸ் டு கீப் ஒர்க்கிங், என்னோட கிட்னிஸ் ஹாவ் டு கீப் ஒர்க்கிங், ஆல் த இன்டர்னல் விசரல் மசில்ஸ் எல்லாமே வந்து தானா நடக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அது அதோட வேலையை செய்யணும். ஸோ அந்த மாதிரியான மசில்ஸ் எல்லாமே வில் பி இன்வாலண்டரி மசில்ஸ் டூயிங் தேர் ஓன் ஜாப். நான் இவங்க ரெண்டு பேர்லையுமே இல்லாம நம்ம ஹார்ட் மசில்ஸ், எல்லா மசிலுக்கும் ஒரு நாள் லீவ் கிடைக்கும். ஆனா கார்டியாக் மசில்ஸ், நம்ம ஹார்ட்ல இருக்கிற மசில்ஸ்க்கு லீவு கேட்டா அது வந்து கட்டுப்படி ஆகுமா? வாய்ப்பே இல்லை. ஸோ லீவ் இல்லாம ஓடுற ஒரே மசில் வந்து கார்டியாக் மசில்ங்கிறதுனால அவனோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அவனோட ஃபங்க்ஷனிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் த தேர்ட் கேட்டகரி விச் இஸ் த கார்டியாக் மசில்ஸ். ஓகே, நான் இந்த எந்த மசிலை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இந்த மசில்ல ஒரு சில ஃபைபர்ஸ் இருக்கும் and they will contain something called the myofilament. ஓகே, ஸோ எக்ஸாக்டா myofilament நான் என்ன, எப்படி மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது, இது எல்லாமே வந்து you will be studying in locomotion and movement chapterல. ஸோ அங்க உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா ஆயிடும். பட் இங்க வந்து you can just remember that இந்த மசில்ஸ் ஆர் மயோஃபிலமெண்ட்ஸ்னால வந்து நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு வந்து இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் இந்த ஒரு மசில் ஃபைபர்ஸ். ஓகே, ஸோ எல்லா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நமக்கு மசில்ஸ் தேவை. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஸ்மூத் மசில் ஆர் இன்வாலண்டரி மசில், ஓகே, கார்டியாக் மசில் அண்ட் வாலண்டரி மசில், இதெல்லாம் தான் வந்து மூணு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மசில்ஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் ஸ்மூத் மசில், நான் சொன்ன மாதிரி அதுல எந்த விதமான ஸ்ட்ரையேஷன்ஸும் கிடையாது. there is no கோடு கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆன் தீஸ் செல்ஸ். இன்வாலண்டரியா அவங்க பாட்டுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ ஸ்பிண்டில் ஷேப்டா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட they are shorter than the skeletal muscles, அதை விட குட்டியா இருக்கும். and they have a centrally located nucleus. okay, they are குட்டி and involuntary நம்மளோட stomach muscles அந்த மாதிரி மசில்ஸ்ல வந்து we can find the smooth muscles. okay, cardiac muscles வந்து they are striated and நான் சொன்ன மாதிரி they have a single nucleus and they are involuntary in function. fatigue is very less. okay, fatigue is less. fatigue na tired ஆறுது. இந்த cardiac muscle tiredே ஆகாம கடைசி வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால the fatigue is very less. அதை தவிர ஒரு இடத்துல கான்ட்ராக்ஷன் ஆரம்பிச்சா இங்க மொத்த மசிலும் கான்ட்ராக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிக்னல் வந்து ஈஸியா பாஸ் பண்றதுக்கு ஒரு சில இன்டர்கலேட்டட் டிஸ்க்ஸ் அப்படிங்கிற ஜங்ஷன்ஸோட தான் வந்து கனெக்ஷன்ஸோட தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் மசில் இருக்கு. ஓகே, அண்ட் அதையும் தாண்டி திஸ் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரையேட்டட் இன் நேச்சர். ஓகே பசங்களா, that's about your cardiac muscles. and then skeletal muscles பத்தி பேசும்போது இது நம்ம சுய நினைவோட கான்ஷியஸ் எஃபர்ட்டோட நம்ம நகர்த்துற எல்லா மசிலுமே they are long cylindrical striations இருக்கும் அவங்க மேல. ஓகே, light and dark bands இருக்கும். ஓகே, so they have a nucleus located near the cell membrane. and voluntarily நம்ம பண்ற எல்லா மூவ்மெண்ட்டுக்கும், எழுதுறோம், படிக்கிறோம், அதாவது ஓடுறோம், ஸ்விம் பண்றோம், என்ன பண்ணாலுமே நமக்கு இந்த skeletal muscle is playing a very important role. Okay, is it clear pasangla? Is it clear? So I have just put down a table for you. Muscle tissue entire summarize பண்ற மாதிரி. So skeletal, smooth and cardiac muscles பொறுத்த வரலும் how are they placed, என்னென்ன different features இருக்கு, எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து I have mentioned here. So again explanation தாண்டி it is for you to remember the content. okay,
Clear? So now talking about the muscle tissue. Okay, if we talk about the muscle tissue la வந்து இந்த மாதிரி மூணு categories இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. குயிக்கா வந்து let's solve a question and then move on. What is muscle tissue ஓட இது? Involuntary fusiform non-striated, voluntary multinucleate cylindrical, involuntary cylindrical striated, voluntary spindle shaped uninucleate. What will be the answer here? What will be the answer here, Basangla? Okay. So, inge vandu pathingana Asha, Sharanya, Sadhu, Subha, Arun, Asha. Okay, Archa, Monisha, Niranjana. Very good. எல்லாருமே வந்து are saying option A. இல்லையா? Very very good பசங்களா. Very good. இதுக்கு option A தான் கரெக்டான ஆன்சர். Involuntary fusiform shapeல non-striated. Okay. Yes, Abhi கவலையே படாதீங்க. Everything will be taught to you. Leo, lactic acid வந்து stored in which muscle அப்படின்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? So lactic acid accumulation அப்படிங்கிறது வந்து எந்த மசில் அப்படிங்கிறத தாண்டி எந்த ரீஜன் அப்படிங்கிறது தான் முக்கியம். பட் மோஸ்ட்லி வந்து நம்மளோட வாலண்டரி மசில்ஸ் தான் வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி அடிப்போம், அதுக்கப்புறம் தேவையில்லைன்னா யூஸ் பண்ணாமல் தூங்க வைப்போம். ஸோ அதனால வந்து லாக்டிக் ஆசிட் வந்து வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் வாலண்டரியான ஸ்கெல்டல் மசில்ஸ் தான். ஓகே, சாரதி வந்து ஸ்ட்ரையேஷன்ஸோட பெனிஃபிட் என்ன மேம்? ஸ்ட்ரையேஷன்ஸ் வந்து ஆர் ப்ரொடியூஸ்ட் பிகாஸ் ஆஃப் சர்டன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த ஃபைபர்ஸ். ஓகே, நம்ம ரிலாக்ஸேஷன் கான்ட்ராக்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக வேண்டிதான் இந்த ஒரு யூனிட்ஸ் இருக்கும் விச் வில் கிவ் த ஸ்ட்ரையேட்டட் அப்பியரன்ஸ். நான் ஸ்மூத் மசில்ஸில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நம்ம எவ்வளோ ப்ரெஷர் போடணும், எப்படி இது பண்ணணுங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேணாம், அதனால அதுக்கு ஸ்ட்ரையேஷன்ஸ் இல்லை, அவ்வளோதான். ஓகே, மிச்சப்படி ஸ்ட்ரையேஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஃபங்க்ஷனும் இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். Okay, is it clear? Right, so now moving on to the last type of tissue, which is the nervous tissue. In the nervous tissue or the nerve tissue, what a fundamental building unit is called as a neuron. Okay, so in the neuron பத்தி எப்படி இந்த நியூரான்ல சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது, நம்ம பிரெயின்ல எப்படியெல்லாம் நியூரான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு, இது எல்லாமே we will study in detail when we study human physiology ல neural control and coordination. But அதுக்கு முன்னாடி வந்து you just have to remember that structural and functional units of nervous system யாருன்னா it is the neurons. ஓகேவா? ஸோ இந்த நியூரான்ஸ்ல மெயினா என்ன இருக்கு அப்படின்னா ஒரு செல் பாடி இருக்கு சென்டர்ல which will have a nucleus. அதை தவிர மிச்ச இடங்கள்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வரத்துக்காக வேண்டி I have these dendrites. Okay, so all these branches போய் will bring the information கொண்டு வந்து ஒரு சிங்கிள் அவுட்லெட் மூலியமா ஆக்ஸான் வழியாக அடுத்த நியூரானுக்கு மெசேஜஸ் பாஸ்ட். ஓகே, ஸோ த டென்ட்ரைட்ஸ் will bring the information செல்லுக்கு கொண்டு வந்துட்டு செல் பாடியில இருந்து ஆக்ஸான் வழியாக அடுத்த ஒரு நியூரானுக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றோம். ஓகே, ஸோ செல் பாடியில என்னெல்லாம் இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கு, எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கு, குட்டி குட்டி நியூரோ ஃபைபரல்ஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டிமியூலையா வாங்கி ஆக்ஸான்ல அதை நம்ம கண்டக்ட் பண்ணி we are sending it away into the next region. ஓகே, நான் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை சுற்றி வந்து we can have குட்டி குட்டி cells called the Schwann cell. ஓகே, இந்த Schwann cell தான் will produce a insulating cover around the neuron which is called as a myelin sheath. Okay, so Schwann cell and myelin sheath, இது வந்து ரெண்டுமே வந்து myelin layer is produced இந்த axon மேல இருக்கக்கூடிய செல்ஸ்னால. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவர்வியூ. ஓகே, ஸோ இஃப் யூ லுக் இப்படி தான் வந்து இருக்கும். இந்த மைலின் ஷீத் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கோ அங்கங்கே அந்த கேப்புக்கு பேர்லாம் தான் நம்ம நோட்ஸ் ஆஃப் ரான்வியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா பசங்களா? இஸ் இட் கிளியர்? Any doubts so far? So this is how your nervous tissue or the nerve tissue is going to look. Now ஒவ்வொரு தடவையும் நம்மளை சுற்றி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் நடக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இம்பல்ஸ் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த சிக்னலை வந்து
ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது அதுதான் இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூடான ஒரு கப்பு மேலே போய் நீங்கள் கையை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது சூடாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற என்னோட நியூரானுக்கு வந்து அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல் வந்து ஹேஸ் டு கோ ஆல் த வே டு மை ஹெட் அண்ட் டெல் மை பிரெயின் கப்பு சூடாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி வச்சுட்டு ஒரு 5 minutes கழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு போயிடுவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி டு டிரான்ஸ்மிட் ஆல் த எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல்ஸ் நமக்கு இந்த நியூரான்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் நியூரான்ஸை தவிர வி ஆல்சோ ஹாவ் நியூரோக்ளியல் செல்ஸ். ஓகே, ஸோ வாட் நியூரோக்ளியல் செல்ஸ் டூ அப்படின்னா தே ஆர் ஃபங்க்ஷனிங் ஃபார் சப்போர்ட். Okay, so they are functioning for support, and support வந்து in terms of என்ன சொல்றது, in terms of producing the cerebrospinal fluid, in terms of defense, in terms of எல்லாமே வந்து it is going to help. ஓகேயா? நான் அந்த மாதிரி phagocytosis இந்த மாதிரி எல்லா removal of waste எல்லாமே வந்து இந்த supporting cells வந்து பார்த்துக்கும். ஓகேயா? Is it clear so far பசங்களா? ஷானு, முனிஷா, நிரஞ்சனா, திவ்யா, அக்ஷயவதி, சுபராஜ். Yeah? Okay. Yeah, Leo. Ma'am, transmission of nerve impulse is active or passive process, whether it requires any energy. Okay, so in the question வந்து I would prefer not to mention here. Reason being, நம்ம first எப்படி வந்து இந்த impulse generate ஆகுது, எப்படி இது வந்து transmit ஆகுதுங்கிற mechanism படிச்சாதான் உங்களுக்கு இது active-ஆ இல்லை passive process-ஆன்னு புரியும். Okay, so அதனால வந்து that we will be dealing detailed when we talk about neural control coordination. So அங்க வந்து when I teach you what exactly is the transmission protocol, எப்படி transmission நடக்குது, இது எல்லாமே when I teach you, அப்போ you will understand this much better. Okay, is that clear everybody? Any questions so far? Any questions so far basangla? Saradi, why myelin sheath is discontinuous? இதுக்கும் பதில் வந்து உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும். பட் nevertheless I'll tell you. So see, இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க இன்ஃபர்மேஷனை. ஸோ அட்லீஸ்ட் அது வந்து ஒரு இடத்துல ஜம்ப் பண்ணி போகிறதுக்கு இது இருந்ததுன்னா ஜாலியாக இருக்கும்ல. இப்போ நம்ம படி ஏறுறோம் அப்படின்னா ஒரு படிக்கு அடுத்த படி நம்ம கால் வச்சு தானே போகிறோம். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு கேப் வேணும்ல, அதனால தான் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஓகே, இமேஜின் நீங்கள் வந்து கால் இங்கே வச்சு ஒரே படியில் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கால் வைக்கணும் அப்படின்னா முடியுமா? முடியாது தானே. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் லைக் தட். ஓகே ஓகே ஸோ மேம், ஹவு டு இம்ப்ரூவ் த ஸ்கோர் இன் நீட்? அதெல்லாம் கவலையே படாதீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆன் யோர் கான்செப்ட். கான்செப்டே புரியாமல் ஸ்கோர் மார்க்ஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ ஆல்வேஸ் மேக் ஷியோர் தட் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் த preparation of concept first. So concept clear இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து studying further, practicing எல்லாமே is going to be easy. So அதனால தான் சொல்றேன், please attend classes regularly பசங்களா, and please make sure that you are following these things, because இதுதான் வந்து is going to make the base, solid ஆன base for you to build further. Okay வா? Is it clear? ஸோ சிம்பிள் டிப்ஸ், நீட் எப்படி குவாலிஃபை பண்ணலாம், நிறைய மார்க்ஸ் எடுத்து குவாலிஃபை பண்ணலாம் அப்படின்னா இப்படி தான் குவாலிஃபை பண்ணலாம். ஓகே சரியா? இஸ் இட் கிளியர் பசங்களா? ஓகே, ஆல் ரைட், சூப்பர். ஸோ பசங்களா, இன்னைக்கு வந்து what have we done? We started off with structural organization. அதில் we started off with animal tissue. ஸோ animal tissueல predominant-ஆக என்னென்ன types of tissue இருக்கு, and இந்த tissues வந்து எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து we will be continuing with the animals. Okay, so frog and earthworm. Earthworm is deleted. Please take it off. Cockroach தான் earthworm னு சொல்லிட்டேன். Frog and cockroach. இது ரெண்டுமே வந்து will be dealing in the next class. சரியா பசங்களா? நம்ம Xylem வந்து is always there for you பசங்களா. நம்ம வந்து best in class strategies எல்லாம் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி எத்தனையோ பேர் உங்களை மாதிரி லைக் சரவணா செட் டுடே, மேம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு. ஸோ உங்களோட பேஷன் எல்லாத்தையும் வந்து ரியாலிட்டியில மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நீட் கிளியர் பண்ணணும். அண்ட் அதுக்கு we are going to be here with you. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர்
நம்ம Xylem Center வந்து நம்ம கோயம்புத்தூர் கேம்பஸ்ல ஆஃப்லைன் கேம்பஸ் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் பசங்களா. ஆஃப்லைன் கேம்பஸ் ஆல்சோ மெனி அதர் பிளேசஸ் இன் கேரளால இருக்கு. பட் மெயினா வந்து we have our situated Tamil Nadu campus வந்து situated in கோயம்புத்தூர். ஓகே, ஸோ கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஓகே, லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் த டீச்சர்ஸ், பெஸ்ட் ஆஃப்லைன் டீச்சர்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைப்பாங்க பசங்களா. நீங்கள் வந்து உட்காந்து உங்களோட ப்ராக்ரஸ் அனலைஸ் பண்ணி இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் பி அ வெரி வெரி குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப கிட்டக்க தான் இருக்கு. ஸோ யூ கேன் ஆக்சஸ் ஆர் கேம்பஸ் எனி டைம் எனிவேர். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான டெஸ்ட் ஸ்கீம்ஸும் இருக்கு. ஓகே, டெய்லி, வீக்லி, மந்த்லி நம்ம எக்கச்சக்கமான டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நடத்த போறோம். ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து கண்டிப்பா வந்து யூ வில் பி ஏபிள் டு க்ரோ பெட்டர். ஸோ உங்களோட ப்ராக்ரஸ் வந்து it will be step by step. Okay, so that's the most important thing. And நம்ம courses என்னெல்லாம் available இருக்கு கோயம்புத்தூர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, first thing is the Thala batch பசங்களா. I think you would have already seen Ashima ma'am ஓட launch. நம்ம இன்னைக்கு Thala batch லான்ச் பண்ணியாச்சு, இன்னைக்கு மே 20. So what you can do is either இங்க கொடுத்திருக்கிற நம்பரை கால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆப் குள்ள போங்க. ஓகே, ஆப்குள்ளே போய் லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ லாகின் உங்கள் ஓடிபி எல்லாம் கொடுத்து கொடுத்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் 11th கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. நம்ம தமிழ் கிளாஸ் 11th கோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட Thala பேட்ச் தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அங்கே ஷோ ஆன உடனே என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒன்ஸ் யூ கிளிக் ஆன் த பை நவ் ஆப்ஷன், டைரெக்டாக நீங்கள் போய் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா, that's about your Thala batch பசங்களா. நம்ம தளபதி பேட்ச்க்கு ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு. பட் ஸ்டார்ட் ஆகி இப்போதான் ஒரு 1 வீக் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ நினைச்சா கூட யூ கேன் ப்ளீஸ் கோப். பட் எஸ், ஐ ரிமெம்பர் ஒரு சில பேருக்கு வந்து there was a slight issue which I will definitely mention to the technical team. Okay, but அதையும் தாண்டி வந்து if you want to enroll now, கண்டிப்பா ஸ்கேன் பண்ணுங்க QR கோடை. ஸ்கேன் பண்ண உடனே லைக் ஐ செட் இட் வில் டேக் யூ டு த லாகின் பேஜ். அங்கே போய் ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணுங்க. தென் யூ வில் இமிடியட்லி see the Thala NEET 2025க்கான இது. ஓகே, ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து பை நவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ் டைரக்ட்லி. ஓகே பசங்களா, இஸ் இட் கிளியர்? அண்ட் தென் நம்மளோட வெட்ரி பேட்ச் இஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். அதே மாதிரி யூ கேன் ஸ்கேன் த QR கோட், இட் வில் டேக் யூ டு தி ஆப். ஸோ அங்கே போய் வெட்ரி பேட்ச் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து யூ கேன் பர்ச்சேஸ் த கோர்ஸ். பட் அப்படி இல்லை மேம், எனக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எனி டைம் யூ கேன் கால் ஆன் திஸ் நம்பர். பட் அப்படி இல்லைன்னா ஈஸியஸ்ட் வே டு பர்ச்சேஸ். ஓகே, பிகாஸ் சம்டைம்ஸ் ஃபோன் எடுக்கலை, அவங்க கால் பேக் பண்ணல, இதெல்லாம் வந்து காமனாக சொல்கிறது பிகாஸ் நிறைய பசங்க கால் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ ஈஸியஸ்ட் வே டு பர்ச்சேஸ் இஸ் டு ஜஸ்ட் கோ ஆன் தி ஆப் அண்ட் நீங்கள் போய் வெட்ரிக்கான நீட் பேட்சை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன். Okay, is that clear பசங்களா? All right, and இது போக நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ்ல ஆஃப்லைன்கான ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் நடக்க போகுது which is the MAARA batch. அடுத்த வாரம் May 27th இருந்து will be starting both VETRI and MAARA. So MAARA batchல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா just call on this number பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணி you can definitely enroll into the course. All the details தெரிஞ்சுட்டு you can enroll into the course. Okay everybody, is it clear? So மறக்காம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க பசங்களா. I will be sending the notes. இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே notes வந்து will come into the Telegram community. So அதனால மறக்காம Telegram communityல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க வீடியோவை. ஓகே, and in the entire year please stay with us. classes ரெகுலரா அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட கான்செப்ட்ஸ் ஸ்ட்ராங் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டுவர்ட்ஸ் த எண்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Okay everybody, is it clear? Is it clear everyone? All right then, so thank you பசங்களா, thank you so much for your time. இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அட்டென்டிவா செம்ம இன்டராக்டிவா இருந்தீங்க. இப்போ கூட வந்து சாட் பாக்ஸ்ல ஸ்டார்ஸ் தெரிச்சிட்டு இருக்கு. சூப்பர் பசங்களா, so happy and proud of you. அடுத்த கிளாஸ்ல we will be continuing with frog and cockroach. so மறக்காம வந்து அட்டென்ட் பண்ணுங்க எல்லா கிளாஸஸுமே. கான்செப்ட்ஸ் இப்போத்துலேருந்தே ஸ்ட்ராங் பண்ணுங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ ஹாவ் அ நைஸ் டே பசங்களா. டேக் கேர். ஓகே, ஃபோக்கஸ் வெல், நல்லா படிங்க. ஓகே,
I'll see you all அடுத்த கிளாஸ்ல very very soon. Alright, bye bye.